டிகேவி ராஜாஸ் உறவு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் பல்வேறு செய்திகளை பகிர்வதற்காக இணைந்திருக்கிறார் தமிழர் நீதி கட்சியினுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய ராஜ்பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேயா. நலமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது இப்ப சமீபத்துல காஷ்மீர் பகுதியில் உள்ள அந்த பஹல்காம் பிரச்சனை, ஆமா ஆமா, அது ஒரு பெரிய வருந்தக்கூடிய தகவல். அது கண்டிப்பா அங்கு நடந்தது என்ன, தற்போது அது குறித்து பல்வேறு செய்திகளை தர வேண்டும் ஐயா. அதாவது அந்த பஹல்காம் என்கின்ற இடத்துல ஒரு 26 பேரை ஒரு இஷ்டத்துக்கு சுட்டு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்த்தோம். இது இந்த தாக்குதல் முதல்ல நம்ம இந்த தாக்குதல் இறந்தவங்களுக்கு ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். தாக்குதலை நடத்தியவர்களுக்கு ஒரு நம்ம கண்டனத்தையும் தெரிவிக்க வேண்டியது. டிகேவி ராஜாஸ் ஊடகம் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல் ஐயா. ஆமா, நிச்சயமா. ஏன்னா இது ஒரு மனித தன்மையற்ற ஒரு தாக்குதலாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குது. அது அந்த சுற்றுலா தலத்துக்கு அவங்க வராங்க, அந்த சுற்றுலா பயணிகள், அதாவது வீட்டில் அந்த வேலை பார்க்குற இடங்கள்ல நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் மறக்கிறதுக்கு தான் சுற்றுலா போறாங்க, ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு அந்த சுற்றுலா வந்த பயணிகளை குறி வச்சு இந்த குழுக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுவும் பாகிஸ்தானை மையமா வச்சு அங்க இருந்து செயல்படக்கூடிய அந்த மத அடிப்படையிலான அடிப்படைவாத ஒரு அமைப்பு, அதாவது ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர் இ தொய்பா, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள். இவங்க அவங்க அந்த மாதிரியான அமைப்புகள் இதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. கிட்டத்தட்ட 26 பேர் இதுல பலியா இருக்கிறாங்க. 28 பேர் என தகவல் ஐயா. ஆமா, 28 பேர் இறந்திருக்காங்க. முதல்ல பலியானது அந்த நம்ம இடத்துல 26 பேர், அப்புறம் 28 பேர் பலியாயிருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவர் அதுல காயமடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த தாக்குதலை பொறுத்தவரை நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டியது அப்படின்னா, இது ஒரு அமைதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு தன்மையா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதாவது இவங்க சொல்ல வர்றது என்ன, நாட்டுக்கு இந்த தாக்குதல் மூலமாக இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது நமக்கு ஒரு ஒரு அச்சமா தான் இருக்குது. அதாவது எங்க வேணாலும் திடீர்னு போய் தாக்குதல் நடத்திடலாம் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு அச்சமா தான் இருக்குது. இந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல அரசு கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு 90% மேல பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யறாங்க, செலவழிக்கிறாங்க. ராணுவத்துக்கும் ராணுவ தளவாடங்களுக்கும் பாதுகாப்புக்கு உபகரணங்களுக்காக வெளிநாடுகள்ல இருந்து வாங்கக்கூடிய அந்த எந்திரங்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பல கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. அப்படி இருந்தும் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கு அப்படிங்கும்போது நம்ம ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான். இதை அரசு இன்னும் இது போன்ற விஷயங்களில், பாதுகாப்பு விஷயங்களில், அதுவும் மக்கள் அடிப்படை மக்கள்லாம் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறது நம்ம கேட்டுக்கிறோம். நிச்சயமாக இந்தியா ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு போர் சூழல் கூட இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இப்ப நெருக்கி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இது எதனால அப்படின்னா, இந்த மாதிரியான அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு புகலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா அந்த பாகிஸ்தான் இருக்குது. அது அந்த பாகிஸ்தானுக்குள்ளேயே இப்ப இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பி இருக்குது. அதாவது உள்நாட்டு பிரச்சனைகள் கிளம்பி இருக்குது. அங்கு அந்த ஜம்மு காஷ்மீர் போன்ற அந்த விஷயங்கள்ல தனிநாடு கேட்டு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எங்களை தனியா பிரிச்சிருங்க என்ற மாதிரியான அங்க உள்நாட்டில் பெரும் குழப்பம் இருக்குது. அந்த பாகிஸ்தான் அரசு அங்குள்ள அந்த குழுக்களை, அந்த தீவிரவாத குழுக்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த தாக்குதலை பொறுத்தவரை இது உலக நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உலக நாடுகள் அதிர்ச்சி வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்தியா போன்ற அமைதியான நாடுகளை சீர்குலைக்கும் விதமாக இது போன்ற தாக்குதல்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது.
இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அரசு அப்படிங்கறத நம்முடைய பார்வை. நிச்சயமாயா. அதே போல அதாவது தமிழகத்துல இது இந்த பஹல்காம் பிரச்சனை குறித்து ஒரு பெரிய அரசியல் அரங்கேற்றம் நடப்பது போல ஒரு நிலை உருவாகியுள்ளது. அதாவது சமீபத்தினுடைய காணொலிகள்ல பார்த்திருப்பீங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இது குறித்து ஒரு தவறான கருத்தை பரப்பி விட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அதை எப்படியா பார்க்கலாம் நம்ம? அவங்க அரசியல் சூழ்நிலையில இருந்து பேசுறாங்க, அதை நம்ம விமர்சிக்க முடியாது. ஏன்னா அது அரசியல் சார்ந்த விஷயங்கள். அவரு பேசுறதுலயும் அதாவது இரண்டு பக்கம் போர் தேவையில்லை அப்படின்றாரு. அது சரியான ஒரு பார்வை தான். போர் நம்ம தேவையில்லை, ஆனா போர் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு தொல்லை தரும்போது அதை செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு தான் அரசு, நம்ம அதுக்கு தான் பல கோடி ரூபாய் நம்ம பாதுகாப்புக்கே செலவு பண்றோம். இதெல்லாம் இந்த மாதிரியான அரசியல் சார்ந்து எல்லா பக்கமான விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அரசு இது போன்ற தாக்குதல்களை எப்படி இன்னும் வராமல் தடுப்பது, இது போன்ற அதாவது நம்முடைய பாதுகாப்பு விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல இந்திய அரசு செய்யணும் அப்படிங்கறத நம்முடைய பார்வை. அரசியல்வாதிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லுவாங்க, அதுல நம்ம அதை சீர்தூக்கி பார்க்கணும், அவ்வளவுதான். அதுல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. நிச்சயமாயா. அதாவது இப்ப சமீபத்துல ஒரு காணொலி நம்ம பாக்குறோம், ஒரு இன்டர்வியூல ஓய்வு பெற்ற கர்னல் அவர் சொல்றாரு, அங்க அந்த இடத்துல அந்த ஸ்டேட்டோட போலீஸ் தான் உரிய பாதுகாப்பு கொடுத்திருக்கணும், அந்த இடத்துல மிலிட்ரிக்கு அங்க துணை ராணுவ படைக்கோ அல்லது மெயினான ராணுவ படைக்கோ அங்க இது கிடையாது, பொறுப்பு கிடையாது. அவங்களோட வேலை அந்த ஹைவேயை பாதுகாக்கிறது, அந்த ரோட்டை பாதுகாக்கிறது, அந்த ரோட்ல வேற எதுவும் பிரச்சனை இல்லாம பாக்குறது, இதுதான் வேலை. அங்க உள்ள அந்த மாநில காவல்துறை அதை கையில எடுத்து பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அந்த காணொலியை நம்ம பார்க்க முடிஞ்சது. இது எப்படி அவர் சொல்ற கருத்து பொருந்துமா? அதாவது பொதுவாகவே பாதுகாப்பு குறைபாடு, அவ்வளவுதான். அதுல இது இப்படி பண்ணிருக்கா நல்லா இருக்கு, நடந்து போச்சு, அது இப்படி பண்ணிதான் நல்லா இருக்கணும், அவங்கதான் பண்ணிருக்கணும் அப்படிங்கறதான் இல்ல. அதாவது இப்போ தீவிரவாதிகள் உள்ள வராங்க அப்படின்னாலே நீங்க அதுக்கான அவங்க உள்ள அவ்வளவு தூரம் இருக்கிறாங்க, பயிற்சி பெறாங்க, அவங்க குண்டெல்லாம் அவங்களால துப்பாக்கி தூக்கிட்டு வர முடியுது உள்ள இந்தியாவுக்குள்ள அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படிங்கறது நம்ம ஒத்துக்கணும். துப்பாக்கி வச்சிருக்கிறான், கண்டவன்லாம் சொல்றான், இஷ்டத்துக்கு சொல்றான், பேரை கேட்டு சொல்றான், அல்லது நீ எந்த மதம்னுக்கு அந்த மாதிரி எல்லாம் பரப்பப்பட்டுச்சு. அப்படி இருந்தா கூட அது சரியான ஒரு விஷயம் இல்ல. அப்படி துப்பாக்கி வச்சு சொல்ற அளவுக்கு மக்களை நோக்கி துப்பாக்கி வச்சு சொல்ற அளவுக்கு அவங்க அந்த வெறியோட வரான் அப்படின்னா அதை கட்டுப்படுத்திருக்கணும். அவனை உள்ளே விட்டுருக்க கூடாதுல்ல. ஆயுதத்தை கொண்டு வர அளவுக்கு ஏற்கனவே அதாவது ஆயுதம் என்பது சட்ட பாக்கெட்ல வச்சு கொண்டு வர முடியாது. அப்ப அவங்களுக்கான குண்டு, அதுக்கான பயிற்சிகள் எல்லாம் இங்கதானே எடுத்திருப்பான். நிச்சயமா இங்கதானே அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பாங்க அவனுக்கு. நிச்சயமா. அப்ப எத்தனை காலமா அவன் தங்கி அவன் அந்த நோட்டமிட்டு தானே பண்ண முடியும். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அந்த பொதுமக்கள் ஏற்கனவே காஷ்மீர் ஒரு பிரச்சனையான பகுதியா இருக்கின்றது 99% பொதுமக்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஆமா. அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை கண்டிப்பா நம்ம அதை அனுபவிக்கணுமாயா? அது எப்படியா நம்ம பாக்கலாம்? இல்ல அது மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்னன்னா ஒரு இதுக்காக கேக்குறோம். இல்ல, அது சரியான விஷயம் தான். பொழுதுபோக்கு எல்லா இடத்துக்கும் போகத்தான் செய்யணும், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. அந்த காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு அந்த இதுல இருக்கு, அதாவது இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படிங்கறதுனால மக்கள் இந்தியா மேல அந்த பாதுகாப்பு மேல நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அடிப்படையில தான் போறாங்க. அப்ப அந்த நம்பிக்கை சீர்குலைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னும் அதிகப்படியான கவனத்தை எடுக்கணும், மக்களை பாதுகாப்பதுல அரசு எடுக்கணும் அப்படிங்கறதா இந்த விஷயத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம். மிக்க நன்றி ஐயா. அதே போல இப்ப சமீபத்துல ஒரு நடிகர் தருண் கோபி என்பவர் ஒரு இடத்துல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, சாதி அமைப்பு, சாதி பேர்ல படம் எடுத்தா செருப்பை கொண்டு போய் அடிப்பேன் நானு, அடிப்பேன் அப்படின்னு ஒரு பதிவிடுறாரு.
அவர் எந்த அடிப்படையில இது மாதிரியான பதிவுறாருன்னு தெரியல. அது என்ன, எந்த அடிப்படையில அவர் இந்த மாதிரியான பதிவை போடுறாரு ஐயா? ஆமா, அந்த காணொலியை வந்து நானும் பார்த்தேன். பாத்தீங்களா? அவர் பேசக்கூடிய தொனி, அவர் பேசுற விதம், அதாவது 3 இயக்குநர்களை வந்து அவர் குற்றம் சாட்டுறாரு. ஒன்னு பா ரஞ்சித், அப்புறம் வந்து வெற்றிமாறன், அப்புறம் வந்து மாரி செல்வராஜ். இந்த 3 இயக்குநர்கள் வந்து சாதி ரீதியா படம் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து அவர் குற்றம் சாட்டுறாரு. அப்படி வந்து குற்றம் சாட்டும் போது அவர் என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா, நீங்க சாதி ரீதியா படம் எடுக்கிறீங்க சரி, ஆனா வந்து இன்னொரு சாதியை ஏன் வந்து ஒடுக்கிறதா வந்து எடுக்கிறீங்க? உங்க சாதியை மட்டும் எடுக்க வேண்டியதுனே, ஏன் இன்னொரு சாதியை வந்து ஒடுக்குற மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதுதான் வந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி. அதாவது நீ சாதி ரீதியா படம் எடுக்கிற மாதிரி இருந்தா உன்னுடைய சாதியை எடு, உயர்த்தி எடு, தாழ்த்தி எடு, அது உன்னுடைய விருப்பம். ஆமா, வேற சாதியை வந்து ஒடுக்கிறதாவோ அல்லது வந்து அந்த மாதிரி ஏன் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இன்னும் கொச்சையா சொல்ல போனா அந்த அவருடைய பேச்சினுடைய தொனி அப்போ எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவரு அந்த ஒரு மது போதையில பேசுற மாதிரி தான் இருக்குது. நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும், அவரு அந்த மது போதையில பேசுற மாதிரி தான் இருக்குது. அப்ப இன்னொரு அவர் பேசக்கூடிய அந்த கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்தை தான் நம்ம வந்து அதை எப்படி பாக்குறது அப்படின்னா, அவர் அப்படி பேசியிருக்கிறாரு. இதுக்கு முன்பு வந்து இந்த மாதிரியான சாதி ரீதியான படங்கள் எடுக்கப்பட்டது, அதெல்லாம் வந்து ஒரு விமர்சிக்கல. அதுக்குள்ளே அதெல்லாம் அது வந்து எவ்வளவு கேவலமாலாம் எடுக்கப்பட்டிருக்குங்கிற படங்கள்லாம் நம்ம பல முன்னுதாரணங்கள்ல நமக்கு நம்ம சொல்ல முடியும். அப்ப அதை பத்தி இவருக்கு மேல அக்கறை இல்லை, அதை பத்தி விமர்சனத்துக்கே போகல. ஆனா இப்போ இளைஞர்கள் வரக்கூடிய மாரி செல்வராஜா இருக்கட்டும், பா ரஞ்சித், வெற்றிமாறன் போன்றவர்களா இருக்கட்டும், இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, சமகால அரசியல்ல கையில வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத வந்து ஒரு வரலாற்று ரீதியா வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து அப்படியே எரியுது. அதாவது சாதி வெறி உள்ளுக்குள்ள முழுக்க சாதி வெறி தான். நீ ஒடுக்கணும்னு தானே சொல்லுவாங்க. நீ வந்து அருவாள் தூக்கி வெட்டினு தான் சொல்லுவான். நீ வந்து செருப்பு போடாதுன்னு ஒரு காலத்துல சொன்னா ஏதாவது சொல்லத்தான் செய்வான். நீ வந்து தெருவுக்குள்ள சைக்கிள் ஓட்டாதுன்னு சொன்னா சொல்லத்தான் செய்வான். இன்னைய வரைக்கும் சாதி ரீதியான படுகொலை நடக்குதே, நீ எல்லாம் எங்க போற? உனக்கு எங்க போச்சு? உன்னுடைய சிந்தனை எங்க போச்சு? அப்ப அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரியா ஒரு வரலாற்றை பதிவு செய்து வரக்கூடிய இந்த இயக்குநர்களை வந்து பார்த்து எவ்வளவு பெரிய பொறாம பாருங்க இவனுக்கு, சாதி வெறி. இப்ப என்ன சொல்றான் இவன், அந்த இதுலயே வந்து அந்த காணொலியிலே சொல்றான், நம்ம ஆட்கள் எல்லாம், அதாவது இவன் சாதியை சேர்ந்தவன் எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி வந்து உயர் பதவிக்கு ஆகணும் அப்படிங்கிறதா வந்து அதை பதிவு பண்றாப்புல. அது வரவேற்கத்தக்க விஷயம், படிச்சு முன்னேறணும், பதவிகளுக்கு வரணும், சரி. அப்ப நீ உன்னுடைய ஆட்கள் தானே ஒடுக்குறது, இன்னை வரைக்கும் ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க தானே அந்த மாதிரி படம் எடுக்கிறான். இப்ப இவங்களுடைய அந்த புத்தியானது வந்து நீ எதுவும் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது, அதை நாங்க சொல்லுவோம். எப்படி இருக்குது, நீ எதுவும் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது, நாங்க சொல்லுவோம். ஏன் ஒரு வில்லன் இருந்தா, ஒரு ஹீரோ இருந்தா ஒரு வில்லன் இருப்பான் படத்துல இல்லையா, ஒரு கதாநாயகி இருப்பாங்க. நீ வந்து ஹீரோ மட்டும் வச்சு படம் எடுன்னு சொல்லதுக்கு நீ யாரு? வில்லனை காட்டணும்ல. இத்தனை ஆண்டு காலம் வில்லத்தனை செஞ்ச சாதி வெறி பிடிச்ச நாய்களை திரையில காட்டுறாரு மாரி செல்வராஜ், திரையில காட்டுறாரு பா ரஞ்சித் போன்றவர்கள்லாம், அவரு வெற்றிமாறன்லாம் காட்டுறாரு. அப்ப வில்லங்கள் வந்து என்ன சொல்லணும், வெக்கப்படணும். நீ ஐயோ இத்தனை ஆண்டு காலம் எங்க சமுதாயம் உங்களெல்லாம் இப்படி எல்லாம் ஒடுக்கிருக்கா, இப்படி எல்லாம் வந்து நாசப்படுத்திருக்கா, இப்படி எல்லாம் துன்பப்படுத்திருக்கா, இப்படி எல்லாம் உங்களை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கி இருக்கா அப்படின்னு நீ வெக்கப்படணும். நீ வெக்கப்படாம என்ன பண்ற அப்படின்னா, அந்த சாதிய மேலாதிக்கத்தை நீ என்ன பண்ற, நீ எல்லாம் படம் எடுப்பியா என்பதாக ஒரு அப்படி வெளிப்படுத்துறதுதான் இந்த நாயோட ஒரு பேச்சா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா இவனுடைய அந்த பேச்சு வந்து ரொம்ப மோசமான பேச்சு. அது எப்படி எப்படி வந்து வரலாறு கடந்து எப்படி பேச முடியும்? ஒருத்தர் ஒடுக்குறவன் இருந்தானா ஒடுக்கப்படுறவனை வந்து வழிகளை வந்து ஒடுக்குறவனை வச்சுதான் சொல்ல முடியும். யாரும் ஒடுக்கலான்னு சொல்லணும் இல்லையா, சொல்லணும்ல. அப்ப என்னன்னா நீ ஒரு அந்த ஒன் சைடு ஆம்லேட் போடணும்ன்ற, நீ அப்படி எல்லாம் போட மாட்டாங்க நம்ம ஆட்கள். மாரி செல்வராஜா இருந்தாலும் சரி, பாரஞ்சித் போன்றவர்களா இருந்தாலும் சரி, அவங்க
தன்னுடைய வழிகளை, தன்னுடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டங்களை, வழிகளை சொல்லத்தான் செய்வாங்க. அது அது தேவை, இன்னைக்கு தேவை. நிச்சயமா. அப்ப அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீங்க என்ன பண்ணணும்? வெக்கப்படணும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, மாண்புமிகு தமிழக முதல்வர் காலனி அப்படின்ற சொல்லு வந்து ரொம்ப வருஷமா ஒரு இழிவான சொல்லா பார்க்கப்படுது. அத வந்து அந்த குறிப்புல இருந்து எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. காலனின்ற சொல்லு உண்மையிலேயே இழிவான சொல் தானா? அது நீக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? இதனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்றத நம்ம விளக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஆமா, அதாவது அது இந்த பட்டியலின மக்களுக்கு வந்து தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுத்தா அது என்ன பண்ணுவாங்கன்னா காலனி வீடுன்னு சொல்லுவாங்க. இது பொதுவா வந்து எல்லா வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் இந்த மாதிரியான இருக்கு காலனி வீடு. இப்போ அந்த ஊர் தனியா இருக்கும், காலனி தனியா இருக்கும். அப்ப பேருந்து நிறுத்தம் காலனி அங்க நிறுத்துங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாரும். இங்க அதாவது தென் மாவட்டங்கள்ல வந்து அது அது வந்து பிரச்சனைக்குரியதா இல்ல. ஆனா வட மாவட்டங்களை பொறுத்தவரை என்ன நடக்கும் அப்படின்னா, நான் அங்க இருந்திருக்கேன், அந்த பகுதியில இருந்திருக்கேன் அப்படிங்கறதுனால என்ன சொல்றேன்னா காலனி ஆட்கள் தான் சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய பறையர்களை காலனிக்காரங்க அப்படின்னாலே வந்து அது பறையர்கள் அப்படின்னு தான் வந்து அங்க பொருள். ஆமா, ஊரு தனியா இருக்கும், காலனி தனியா இருக்கும். அதாவது அந்த பறையர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாதான் இந்த காலனி அப்படிங்கிற அந்த சொல்லு வந்து இருக்குது. அந்த காலனி என்ற சொல்லு எப்படி உருவாகுது அப்படின்னா வந்து இந்த தொகுப்பு வீடுகள் அடிப்படையில, தொகுப்பு வீடுகள் வந்து எல்லாருக்கும் கட்டி கொடுக்கறது தான், எல்லா மக்களுக்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல சௌராஷ்டிரா காலனி இருக்கு, இன்னும் 2-3 இதுகளுக்கு காலனி சொல்லிதான் கூப்பிடுறாங்க. இப்ப குறிப்பா பரமக்குடியில நாங்க பாக்குறோம் சௌராஷ்டிரா காலனி இருக்கு, அது போக அவங்க நரிக்குறவர் காலனி இருக்கு. இந்த காலனின்ற சொல் நம்ம குறிப்பா இந்த இனத்தை மட்டும் புண்படுத்துற மாதிரி ஒரு சொல்லா பார்க்கப்படுதே. பார்க்கப்படுது, அதான் அதை அடையாளப்படுத்துறது அதானே. இப்ப வந்து இந்த மக்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்டத்துக்கு பேர் வச்சிருவான். அதுதான் இந்த நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா காந்தியே வந்து ஹரிஜன் சொல்ல சொன்னாங்க. காந்தி அந்த அந்த காலகட்டங்கள்ல ஹரிஜன் தான் இந்த மக்கள் சொல்லலாம். மகாத்மா காந்தி அப்ப வந்து தலித்து அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், இப்படி பல அடையாளங்களை வந்து இவர்கள் மீது திணிப்பது என்பது வந்து அதாவது இவங்களுடைய மேலாதிக்கத்தை வந்து ஒரு ஆமா 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 ஒரு நாய்க்குட்டிக்கு பேர் வைப்பாங்கல்ல, நாய்க்கு பேர் வைப்பாங்கல்ல, அவன் இஷ்டத்துக்கு வாயில வரதெல்லாம் வைப்பான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்தது. அது வந்து அப்படித்தான் வந்து இந்த மக்கள் வந்து அவங்களால பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான பயன்படுத்தக்கூடாது, ஒரு மாண்போடு அழைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலனி இன்னும் அழைக்கக்கூடாது, காலனி ஆட்கள்னு அழைக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கிறது வந்து ஒரு அரசு கவனிச்சு இதை வந்து நீக்குது அப்படின்னா அது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆமா, இத்தனை ஆண்டு காலம் வந்து அரசுக்கு இப்பதான் உரைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் நமக்கு ஒரு நம்ம ஒரு இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மாண்புக்கான போராட்டத்தை வந்து முதலாக துவக்கிறவர்கள் யாரு அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர்கள் தான். அப்ப எதுக்கு என்ன, அதாவது பல்லர் குடும்பர் காலாடி அப்படின்ற பல்வேறு பெயர்களை வந்து ஒரு பெயர்ல அழைக்கிறதுக்கான அந்த போராட்டங்களை வந்து தொடர்ச்சி செஞ்சாங்க. அப்ப பல்லர்னு வந்து அழைக்க கூடாது அப்படிங்கிற வகையில வந்து அந்த பெயர்ல இருந்து அதாவது ஒரு வேற மாதிரியா எங்களை அழைக்கணும், எங்களை வந்து இப்படித்தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை வந்து துவங்கினாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த பட்டியல் வெளியேற்றம் கருத்து கூட இந்த அடிப்படையிலான ஒரு விஷயம் தான். அதாவது எங்களை மாண்போடு நடத்தணும்யா, நாங்க மாண்புக்குரியவர்கள், நாங்க எந்த விதத்துல வந்து யாருக்கு குறைஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து ஒரு மாண்போட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த உருவாக்கியது வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தான். அப்ப இதுதான் வந்து இந்த அரசுக்கு வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இப்போ இந்த காலனியை நீக்கிறதுக்கான முக்கியமான அடிப்படை காரணம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு அமைப்புகள் வந்து இந்த விஷயங்களை கோரிக்கை வச்சாலும் அதனுடைய அடிப்படை என்பது தேவேந்திர குல வேளாளர்கள் சமுதாயம் முன்னெடுத்த மாண்புமிக்க போராட்டங்கள் தான் அப்படிங்கிறது வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில தான் வந்து நம்ம இத
இதை பார்க்க வேண்டியிருக்குது. காலனி அப்படிங்கிற சொல்ல வந்து நீக்கிட்டா வந்து மாற்று நிகழ்ந்துருமா அல்லது வந்து இழிவான பார்வை போயிருமா அப்படின்லாம் போகாது. ம். அது ஒரு படி, ஆனா ஒரு படி. ஒரே அப்ப இப்ப இந்த ஆமா படிப்படியான முன்னேற்றங்கள், படிப்படியான விஷயங்கள் மாற 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 ம். நமக்கான அந்த மாண்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அந்த அடிப்படையிலான அரசு சிந்திக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இதை ஒரு வரவேற்கலாம் நம்ம. நிச்சயமாய்யா. தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளியில பயணம் பண்ணுவோம். மிக்க நன்றி ஐயா, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. டிகேவி ராஜாஸ் ஊடகம் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஊடகத்துக்கு மகிழ்ச்சி.